ஒரு அமைச்சர் ஒரு அமைச்சர் அன்றாட வாழ்கிற மக்களுடைய பிரச்சனையை களைகிறதுக்கு என்ன பிரச்சனை? இப்ப இந்த முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தை நம்ம கொண்டு வந்து எங்க ஆட்சியில் அது என்னுடைய முயற்சியில தான் முழுக்க முழுக்க அது நான் தான் எழுதி கொடுத்து எங்களுடைய பொதுச் செயலாளர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் புரட்சி தலைவருடைய பிறந்த நாளில் அறிவிக்கப்பட்டது. நூற்றாண்டு விழாவில் மதுரையில் எத்தனை வருஷம் ஆச்சு? அது நாங்கள் தொடங்கி வச்சுட்டோம். 2023 முடிக்க வேண்டிய அந்த இதை இந்த வருஷம் எப்படியாச்சும் முடிச்சிடணுன்றக்காக எங்களுடைய ஏச்சுக்கு பேச்சுக்கு ஆளாகக்கூடாது அப்படின்னு அடிப்படையில் அவதியாக என்ன செய்கிறாங்க, அங்கங்கே பரிச்சாத்தமாக ஓட்டம் பண்ணுறாங்க. அந்த மழை தண்ணியை ஏற்றி உயர்மட்ட தொட்டியில் ஏற்றி இறக்குறாங்க. எங்கெங்க இன்னும் நிறைய இடங்கள்ல என் வீட்டுக்கு இன்னும் கொடுக்கலங்க. சொன்னால் வெறும் லைன் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் மெயினே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் வர்ற தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு தொகுதியில் தண்ணி பார்த்தா அதுவும் ஆறாக ஓடுது. அதுவும் கழிவு நீர் கலக்கிறதுனால மக்கள் நடமாடவே முடியல. இங்கே பார்த்தா வெறும் கழிவு நீர். இங்கே பாருங்க, என்னால் சகிக்க முடியல. நான் இந்த இதில் வேண்டாம் வேண்டான்னாங்க, பரவாயில்ல அப்படின்ட்டு நான் அதில் தான் வேஷ்டியை மடிச்சுக்கிட்டு வர்றேன்.